ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்தி வந்து ஒரு ரொட்டி மேக்கரில் எப்படி சப்பாத்தி சுடுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரொட்டி மேக்கர் வந்து நான் வாங்கி 11 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த மாவு பார்த்தாலே தெரியும், நம்ம நார்மலாக தோசைக்கல்லில் போடுற சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்காது. அதை விட இன்னும் கொஞ்சமே நல்லா தண்ணியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொட்டி மேக்கரில் போடும்போது நம்ம வந்து இந்த அளவு தான் மாவு வந்து நம்ம பிசைஞ்சு வைக்கணும். கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகவே சேர்க்குற மாதிரி இருக்கும். அப்போந்தான் வந்து சப்பாத்தி வந்து நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதுதான் அந்த ரொட்டி மேக்கர். இது வந்து ஃபோனிக்ஸ் பிராண்டில் உள்ளது. டிவியில் வந்து ஒரு ஆட் இருந்துச்சு. அதில் வந்து தான் நாங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணோம். டெலிவரி பண்ணி டெமோவும் கொடுத்தாங்க. இதுக்கு கீழே வந்து ஒரு ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலரில் 2 லைட் இருக்கும். நம்ம அயன் பாக்ஸ் மாதிரி தான் மாறி மாறி வந்து எரியும். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெட் கலர் நம்ம ஆன் பண்ணி ரெட் கலர் அந்த க்ரீன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்புறமா லைட் மாறி மாறி வந்தாலும் பரவாயில்ல, நம்ம கண்டினியூவாக வந்து சப்பாத்தி வந்து சுட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணோடனே ரெட் கலர் லைட் எரியும் பாருங்கள். அப்புறம் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ்குள்ளேயே கல் நல்லா சூடாகும். அந்த ஆவி மாதிரி வர ஆரம்பிக்கும். ஆனால் அப்போ வந்து நம்ம சப்பாத்தி வந்து சுடக்கூடாது. கல்லில் வந்து மாவு வந்து ஒட்டிக்கும். அந்த க்ரீன் லைட்டை எரிஞ்ச நம்ம வந்து மாவு வந்து வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரத்தில் இப்போ வந்து கல் நல்லா சூடாயிடுச்சு. அந்த புகையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம க்ரீன் கலர் லைட் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மாவு வந்து அதில் வந்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கல் வந்து சூடாயிருச்சு, ரெடி ஆயிடுச்சு ரொட்டி மேக்கர். இப்போ நம்ம மாவு வந்து எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த வைக்கும்போதே எந்த இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கார்னரில் அந்த மாவு வச்சுட்டு அந்த மூடியை வந்து மூடிட்டு ஹேண்டில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வந்து உருட்ட வேண்டிய தேவையில்லை. இது வந்து ஆயில் ஃப்ரீயாகவும் நம்ம சப்பாத்தி சுட்டுக்கலாம். அப்படி இல்லை ஆயில் தேவைன்னா நம்ம மேலே வந்து லைட்டாக வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நம்ம கைட்டே திருப்பி திருப்பி போட்டு செஞ்சுக்கலாம். சப்போஸ் மார்னிங் லேட் அப்படின்னா நம்ம அந்த மேலே இருக்கிற அந்த மூடி இருக்குல்ல, அதுவுமே நல்லா சூடாக தான் இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம சப்பாத்தி வந்து சீக்கிரமாக வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஹேண்ட் பார்த்து பண்ணும். இந்த ஹேண்டில் மட்டும்தான் நம்ம வந்து கை வைக்கணும். மற்ற எல்லா இடமே நல்லா சூடாக இருக்கும். நல்லா யூஸ் பண்ணும். நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும் சப்பாத்தி நல்லா எப்படி உப்பி வருதுன்னு. நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும் சப்பாத்தி. சீக்கிரமாகவே நம்ம வந்து செஞ்சிடலாம். ஒரு வித்தின் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா சப்பாத்தியும் சுட்டு முடிச்சாச்சு. எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த ரொட்டி மேக்கரை பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா நான் வந்து வேறு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபுல் வீடியோ அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.